ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இது புள்ளி பாருங்களேன், 1 2 3, அப்புறம் 1 2 1. அதே மாதிரி அந்த பக்கம் அந்த 3க்கு இந்த பக்கம் இடப்புள்ளி 2 1. இதை தீபம் வந்து சின்ன தீபம் அழகாக வைக்கலாம். அப்படிங்கிறப்ப 3 புள்ளின்னு சொல்லுவாள். 2க்கு நடுவில் 1, இந்த 2க்கு நடுவில் 1, அப்புறம் இந்த 2க்கு நடுவில் 1. அதே மாதிரி இங்கே இந்த 4ல் முதல் 2க்கு நடுவில் 1, அடுத்த 2க்கு நடுவில் 1, அப்புறம் 2 2 அதுக்கு நடுவில் 1. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இந்த 4 இருக்கு பாருங்கள், 4ல் கோடு போட்டு அப்படியே க்ராஸாக பண்ணிவிட்டு இந்த 2 அதை கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இங்கே வந்துட்டு 2 இருக்கு இல்லையா, அது வந்து இங்கேருந்து அங்கே வி மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் அதுலேருந்து இப்படி ஏ மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் மேலே தீபம் மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இது போட்டு தீபம் வர மாதிரி அழகாக இங்கே தீபம் இங்கே வைக்கலாம். இதே மாதிரி நீங்கள் சின்னதாக வச்சா கூட போகும் அழகாக. இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று இங்கே வைக்கலாம். இதே மாதிரி 3 2 1 அது போடலாம். இந்த பாலிசி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம். அப்போ 4னா அப்போ 4 பக்கத்துலேயும் அழகாக இருக்கும். தனித்தனியாக அழகாக தெரியும். ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? எனக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் ஜாஸ்தியெல்லாம் தெரியாது, சிம்பிளாக தெரியும். ஆனால் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சி நான் எதுக்கு இருக்கேன் அப்படிலாம் ஏங்கக்கூடிய வேதனைப்படக்கூடிய மனிதர்களுக்கு மனசுக்கு மருந்தாக இருக்கணும் என்னுடைய டீச்சிங். அதுதான். யாருக்குமே எதுவுமே தெரியலன்னு கிடையாது. ஒருத்தருக்கு ஒன்று தெரிஞ்சால் இன்னொருத்தருக்கு இன்னொன்று தெரியும். சின்னதாக ஒன்றுமே தெரியலங்கிறதுக்கு ஏதோ சின்னதாக கற்றுக்கலாமே. இப்போ எங்கள் வீட்டில் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி தெரியும். ஆனால் மாடி வீட்டில் இருந்து அவங்க தான் கோலம் போடுவாங்க. எனக்கு வந்துட்டு இப்போ சான்ஸு தூங்கி எழுந்திரிக்கிற லேட்டாக கூட இருக்கும், அதுவும் கூட காரணமாக இருக்கும். அதனால் நான் எங்கே ஜாஸ்தி வெளியிலலாம் போடுறதில்ல. அதனால் அட்லீஸ்ட்டு என்னுடைய திறமைகள் யூடியூப் வழியாக அகில உலக எல்லா பக்கமும் போய் சேரணும். எங்கள் லைனுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றாக போகிறதில்ல. எல்லோரும் நிறைய பேர் பலனடையணும். ஒவ்வொன்றும் 7 8 திறமைகள், ஏகப்பட்ட திறமைகள் நான் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். லேர்னிங் ஜேர்னி சேனலை மிஸ் பண்ணாமல் ப்ளேலிஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு நிஜமாகவே நீங்கள் திறமைசாலியாகவே இருப்பீங்க. இன்னும் பல திறமைசாலியாக இருப்பீங்க. சரியா? எப்போவுமே எனக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ப்யூட்டர் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, அதுவும் இல்லாமல் நல்லா அறிவுசாலி அப்படி இருக்கிறவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு இன்னமும் பெரிய சொத்தே போன மாதிரி ஒரு வேதனையாக இருக்கும். சார், எவ்வளவு கம்ப்யூட்டர் நாலேஜ், அந்த மைண்டு, அந்த மூளையில் எத்தனை, அந்த மூளையெல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் ரொம்ப வேதனைப்படுவேன். நாளைக்கு போனால் கூட யாரும் வருத்தப்படணும்னு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். அதனால் நாம் ஒரு மூளை நல்லா உபயோகப்படுத்தி அது திறம்பட செயல்படுறவங்களுக்கு நம்ம எவ்வளோ வேதனைப்படுறோம், வருத்தப்படுறோம், அவங்களுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறோம். நம்மளும் ஒரு வெயிட்டேஜான ஆளுகாகணும். எல்லோரும் நல்ல வெயிட்டேஜான ஆளுகாகணும். யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சதும் உங்களை எல்லாத்துக்கும் தெரியாதவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தந்து தெரிய வைக்கிறேன். நல்ல எண்ணம் தான் நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.